ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுமிதாஸ் ஐடியா. நம்ம இன்றைக்கி சௌ கூட்டு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம், அதாவது அரை முடியில் பாதி மட்டும், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் போடணும். நான் ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வெடிக்கட்டும். இப்போ நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், நல்லா பொடுசாக வெட்டி. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கூட்டணும் சொல்ல முடியாது, குழம்புன்னு சொல்ல முடியாது, நடுப்பட்டதில் இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா நம்ம வதக்கணும். பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சௌச்சவெல்லாம் போட்டுடலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு கை நிறையா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடுசாக வெட்டி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்குன்னு கிடையாது, அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சொல்லியிருந்தேன்ல, அதை ஊற்றிட்டு குக்கரை மூடி, ஏன்னா நம்ம 3 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.